Have a happy day, students. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 3வது யூனிட்டில் இருக்கிற போயத்தை பார்க்கலாம். போயத்தோட பேர் ஐ ஆம் எவரி விமன். போயத்தோட நேம் ராக்கி நாராயணி ஷிர்க். ஸோ போயட் பற்றி நம்ம பார்க்கலாம். ராக்கி நாராயணி ஷிர்க் is an academician with a passion for writing poems as a medium of self-expression. So poet ராக்கி நாராயணி ஷிர்கி ஒரு கல்வியாளர். தன்னுடைய மன உணர்வுகளை போயம் எழுதி வெளிப்படுத்துபவர். தன்னுடைய எண்ணங்களை போயம் எழுதி வெளிப்படுத்துகிறார். ஷீ இஸ் எ போஸ்ட் கிராஜுவேட். அவர் ஒரு முதுகலை பட்டதாரி வித் எ பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன். ஸோ கல்வித்துறையில் அவர் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பினை முடித்தவர், அதாவது பிஎட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பயிற்சி படிப்பினை முடித்தவர். திஸ் poem talks about multi-faced nature of women. ஸோ இந்த போயம் multi-faceted nature of women, பன்முகத்தன்மையினை கொண்டிருக்கின்றன பெண்களை பற்றி இந்த போயத்தில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். multi-faceted அப்படின்னு சொன்னால் பன்முகத்தன்மை, பெண்களுடைய பன்முகத்தன்மையை பற்றி இந்த போயத்தில் பார்க்க போகிறோம். டுடேஸ் விமென் ஆர் எம்பவர்டு, பிரேவ், ஸ்ட்ராங் அண்ட் ரெசல்யூட். இன்றைய பெண்கள் அதிகாரம் மிக்கவர்கள், தைரியமானவர்கள், வலிமையானவர்கள், மன உறுதி கொண்டவர்கள். ரெசல்யூட் அப்படின்னா மன உறுதி மிக்கவர்கள். ஸ்ட்ராங் வலிமையானவர்கள், பிரேவ் தைரியமானவர்கள், எம்பவர்ட் அதிகாரம் மிக்கவர்கள். தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வென்யூஸ். வென்யூர் அப்படின்னு சொன்னால் துணிவான முயற்சி. ஸோ அவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள் துணிவான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, சாகசமான முயற்சிகளை துணிவுடன் மேற்கொள்வதற்கு பெண்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆல்வேஸ் என்றால் எப்பொழுதும், வென்யூர் என்றால் துணிவான முயற்சிகள். They are persistent and work tirelessly to prove what they are capable of. ஸோ அவர்களுடைய திறமை, கேப்பபிள்னால் அவர்களால் என்ன செய்ய முடியும், அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய திறமை அது என்ன என்பதனை நிரூபிப்பதற்காக அவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்கள். பெர்சிஸ்டன்ஸ்னால் கண்டினியூஸாக, தொடர்ந்து கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தனித்திறமையையும் தங்களுடைய ஆற்றலையும் நிரூபிப்பதற்காக. Women have to be treated respectfully for the growth of a nation. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக பெண்களை மிகவும் மதிப்புடன் நடத்த வேண்டும் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த போயத்தை பார்க்கலாம். போயத்தோட பேர் ஐ ஆம் எவரி விமன். எ விமன் இஸ் பியூட்டி இன்னேட். ஸோ இன்னேட் அப்படின்னு சொன்னால் இன்போர்ன் அண்டு நேச்சுரல். ஸோ அவர்களுக்கே உரிய தன்மை, அவர்களுக்கே உரிய இயல்பானவர்கள் பெண்கள். ஸோ பெண்கள் இயல்பிலேயே அழகானவர்கள். எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். விமன் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பவர், விமன் இஸ் எ சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த், விமன் இஸ் பியூட்டி இன்னேட். ஸோ அவர்கள் பிறக்கும்போதே அழகுத்தன்மை கொண்டவர்கள் பெண்கள். அவர்கள் சக்தியின் ஒரு அடையாளம். சிம்பல் என்றால் அடையாளம். வலிமையின்
அடையாளம், சக்தியின் அடையாளம். பவர்னா சக்தி, ஸ்ட்ரென்த்னா வலிமை. ஸோ வலிமைக்கும் சக்திக்கும் அவர்கள் அடையாளமாக இருப்பவர்கள் பெண்கள். ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக். ஸோ வாழ்க்கை என்கின்ற இந்த பந்தயத்தில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். பெண் என்பவள் நிஜமானவள், உண்மையானவர். பெண் என்பவர் போலியானவர் அல்ல, அவர் பொய்யானவர் அல்ல, அவர் உண்மையானவர். ஸோ பெண் இயல்பிலேயே பிறப்பிலேயே ஒரு அழகானவர், சக்தியின் ஒரு அடையாளம், வலிமையின் அடையாளம். வாழ்க்கை என்ற பந்தயத்தில் அவர் வாழ்கிறார். உண்மையானவர், பொய்யானவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மெமரி போயம், ஈஸியாக தான் இருக்குது. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. The summer of life, she is ready to see spring. ஸோ தன்னுடைய கோடைக்கால வாழ்க்கையில் அவர் வசந்த காலத்தை பார்ப்பதற்கு தயாராகின்றார். ஸோ சம்மர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத துன்பம், வாழ்வின் துன்பத்தில் வாழ்வின் இன்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார். ஸோ வாழ்க்கையில் துன்பம் இருந்தாலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய இன்பத்தை காண்பதற்காக காத்திருக்கின்றார். வாழ்க்கையில் கோடை காலத்தில் இருந்தாலும் ஸ்ப்ரிங், வசந்த காலத்தை காண்பதற்கு தயாராக இருக்கின்றார். She says, spring will come again, my dear. ஸோ வசந்தம் என்பது மீண்டும் வரும், எப்பொழுதும் கோடைக்காலம் இருந்து விடாது, வசந்தம் என்பது மீண்டும் வரும் என்று அவர் கூறுகிறார். Let me care for the ones who are near. She is the woman, she has no fear. ஸோ அந்த பெண் சொல்கிறார், எனக்கு அருகில் உள்ளவர்களை, என்னுடன் இருப்பவர்களை நான் கவனிக்க வேண்டும். எனக்கு அருகிலே என்னை சுற்றி இருப்பவர்களை நான் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு நான் டேக் கேர், அவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஷீ இஸ் த விமன். அப்படி இருப்பவர் தான் ஒரு பெண். அவருக்கு, பெண்ணுக்கு எந்த அச்சமும் இருக்காது. ஸோ இவர்களெல்லாம் கொண்டிருப்பவர் தான் பெண். ஷீ இஸ் த விமன். அப்படி உள்ளவர் தான் பெண். ஸோ கோடை கால வாழ்க்கையில் வசந்த காலம் வரும் என்று காத்திருப்பவர், வசந்த காலம் மீண்டும் வரும் என்று காத்திருப்பவர், தன்னை சுற்றியுள்ளவர்களை கவனித்து கொள்வது, கவனித்து கொள்ள வேண்டும், கவனித்து கொள்வேன் என்று சொல்பவர்தான் ஒரு பெண். அவரிடம் அச்சம் இருக்காது. ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த். ஸோ நம்பிக்கையில் அவர் வலிமையாக இருக்கிறார். அதாவது வலிமையான நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது. கோட்பாடுகளில் அவர் வலிமையாக இருக்கிறார். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் பிலீஃப், இன் ஹர் ஃபெய்த். அவருடைய நம்பிக்கையில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவருடைய கோட்பாடுகளில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரிதிங். பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் மிகவும் அவசியமானது. இந்த இடத்துல கீனா திறவுகோள்னு வச்சுக்கலாம், அவசியம், இம்பார்ட்டன்ட்னாலும் கீன்னு சொல்கிறது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் விடாமுயற்சி அவசியம். இது நமக்கு வராது என்று விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அவ்வாறு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பது விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி தான் ஒவ்வொன்றிற்கும் மிகவும் முக்கியம். ஸோ ஒவ்வொன்றின் திறவுகோல் எது என்று கேட்டால், ஒவ்வொன்றின் சாவி எது என்று கேட்டால் அது விடாமுயற்சி ஆகும். அவ்வாறு சொல்கிறார் அவர். டெஸ்பைட் சைஸ்
and groans and moans. சைஸ்னா பெருமூச்சு. பெருமூச்சு எப்போ வரும் அப்படின்னு கேட்டாக்கா, நாம் கொஞ்சம் டயர்டாகும்போது, நம்பிக்கை இழக்கும்போது கொஞ்சம் வரலாம். நம்பிக்கை இழக்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் டயர்டாகும்போது பெருமூச்சு வரும். குரோன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் புலம்பல்கள் இருக்கலாம். அண்டு மோன்ஸ்னால் துன்பங்கள். ஸோ துன்பங்கள், புலம்பல்கள், பெருமூச்சு விடுதல் ஆகியவை இருக்கலாம். ஏன்னா டெஸ்பைட் அப்படின்னா அவைகள் இருந்தாலும் கூட ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த். தன்னுடைய நம்பிக்கையில் மிகவும் வலிமையானவர். ஃபயம் இன் ஹர் பிலீஃப். தன்னுடைய கோட்பாடுகளில், தன்னுடைய கொள்கைகளில் அவர் உறுதியாக இருப்பார் பெண். ஷீ இஸ் எ லைனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர். ஸோ அவர் ஒரு பெண் சிங்கம். அவருடன் நீங்கள் இடர்பாடுகள் எதுவும் செய்து விடார்கள். அவருக்கு எந்த ஒரு இடர்பாடும் நீங்கள் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர் ஒரு பெண் சிங்கம். ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் எ பிராங்க்ஸ்டர். பிராங்க்ஸ்டர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தவறு இழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அவர் உங்களை காப்பாற்றுவார் என்று எண்ணாதீர்கள். அவர் உங்களை காப்பாற்ற மாட்டார். பெண் உங்களை காப்பாற்ற மாட்டார். இன்னல்களில் இருந்து பெண் உங்களை காப்பாற்ற மாட்டார். அவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் துன்பம் செய்வீர்களேயானால். டோன்ட் எவர் ட்ரை டு saw her pride, her self-respect. அவருடைய பெருந்தன்மையையும், அவருடைய சுயமரியாதையையும், அவருடைய தன்மானத்தையும் நீங்கள் தீண்டாதீர்கள். அவற்றினை நீங்கள் வீழ்த்த நினைக்காதீர்கள். ஸோ அவர்களுடைய தன்மானத்தையும் அவர்களுடைய சுயமரியாதையையும் நீங்கள் வீழ்த்தி விடலாம் என்று நினைக்காதீர்கள். ஷி நோஸ் ஹவு டு saw you, so beware அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருங்கள், ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்கள். அவருக்கு எப்படி உருக வேண்டும் உங்களுக்காக என்று தெரியும். அவருக்கு எப்படி உங்களை பார்க்க வேண்டும் என்பதும் தெரியும். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் பெண்களிடம். ஷீ இஸ் டுடேஸ் விமன் டியர். இன்றைய பெண் அவர். இன்றைய பெண். லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். ஸோ அவரிடம் நீங்கள் பாசமுள்ளவராக இருங்கள். அவரை நீங்கள் மதியுங்கள், மரியாதை கொடுங்கள், மதித்து நடத்துங்கள். அவரை உங்கள் அருகில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர் தேவை. நீங்கள் அவரை அருகில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் பல நற்குணங்களை கொண்டவர். இதில் அவங்களுக்கு பெண்கள் எவ்வளவு குணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பது சொல்லுது. என்னென்னலாம் சொல்லுது. ஸோ அவர் உண்மையானவர், அவர் பொய்யானவர் அல்ல. மீண்டும் வசந்தம் வரும் என்று நம்புகிறார். அருகில் உள்ள அனைவரையும் அவர் கவனித்து கொள்கின்றார். விடாமுயற்சி தான் ஒவ்வொன்றுக்கும் திறவுகோல் என்று நினைக்கின்றார். துயரங்கள் வந்த போதிலும் தன்னுடைய நம்பிக்கையிலும் தன்னுடைய கொள்கையிலும் உறுதியாக இருக்கக்கூடியவர் என்று அவருடைய குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பெண்ணை அருகில் நம்முடன் வைத்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது.